Hello friends, welcome back to our channel Master Medals. இதுவரைக்கும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ல டே 5 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். Today day 6. The topic is verb. Today we are going to see about verb. Verbனா நமக்கு நல்லா தெரியும் action word. But இன்னும் டெப்தா சொல்லணும் அப்படினா a verb is a word that tells something about a person or a thing. ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படினா only the verb tells what the subject does. Okay, ஏற்கனவே subject verb object தான் ஒரு sentence formationங்கறத பார்த்திருக்கோம். So today once again we are going to see about the verb in depth. Let's go to the session. Okay, now I'll say sentences. From that we'll see some differences in verbs. Okay, first sentence, the boy kicks the football. The boy kicks the football. Second sentence, the boy kicks strongly. The boy kicks strongly. Okay. So in the first sentence, the boy kicks the football. The action denoted by the verb kicks passes over from the subject to the object. அதாவது அந்த பாய் வந்து ஃபுட்பாலை கிக் பண்ணுறான். அப்போ கிக் அப்படிங்கிறது வந்து the boy done that action and எது மேலே அந்த பாய் பண்ணான்னா ஃபுட்பால் மேலே. So the meaning or the action denoted by the verb gets passes over from the subject or doer of the action to the object or receiver of the action. அந்த மாதிரி verb வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா transitive verb. Okay, next the second sentence you see, the boy kicks strongly. கிக் பண்ணியிருக்கான். எதை கிக் பண்ணாங்கிறத நம்ம இங்கே மீன் பண்ணல, ஆனால் எப்படி கிக் பண்ணனா ஸ்ட்ராங்காக கிக் பண்ணா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இந்த வேர்ப் வந்து சப்ஜெக்டோடய நின்றுது. ஓகே, இட் டசன்ட் அஃபெக்ட் எனி ஆப்ஜெக்ட் ஹியர். ஸோ அந்த டைமில் அதே வேர்ப் கிக் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இந்த மாதிரி வேர்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னா it stops with the doer of the action. It does not affect any object in the sentence. அந்த டைமில் வந்து அதை intransitive verbன்னு சொல்லுவோம். So two types of verbs are there, transitive verbs and intransitive verbs. சரி, இப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பாலை கிக் பண்ணிட்டு இருக்கான். அதான் பாய் கிக்ஸ் த ஃபுட்பால்னு சொல்கிறோம். இதே அந்த பையன் வந்து மார்னிங் இஃப் ஹி ஹட் கிக்ட் நம்ம என்ன சொல்லுவோம், the boy kicked the football. The boy will kick the football in the evening. ஸோ இப்போ ஆஃப்டர்நூனில் அந்த பையன் இந்த டைமில் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா the boy kicks the football. ஏற்கனவே விளையாண்டுட்டான், உதைச்சிட்டான் அப்படின்னா kicked அப்படின்னு சொல்லுவோம். இனி ஃபர்தராக உதைக்க போகிறாங்கும் போது will kick. ஸோ வேர்ப் வந்து டிரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தாலும் சரி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தாலும் சரி எந்த டைமில் வேணாலும் நடக்கலாம். அந்த டைம் மீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தான் வந்து டென்சஸ். ஸோ டென்சஸ் இஸ் நத்திங் பட் த டைம் பை விச் த ஆக்ஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். அந்த ஆக்ஷன் வந்து எந்த டைமில் நடக்குதோ அதை தான் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் ஆர் த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம மெயின் மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ் அலோன் we are seeing in this session. ஓகே, இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிக்ட், கிக், வில் கிக் இல்லையா. இப்போ வந்து இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட். ஓகே, நவ் ஐ வில் கிவ் ஒன் மோர் செட் ஆஃப் சென்டென்சஸ். we'll analyze from it. I go to school now. Okay, நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். or I went to the market yesterday. நேற்று நான் மார்க்கெட்டுக்கு போனேன். I will go to the temple tomorrow. நாளைக்கு நான் வந்து டெம்பிளுக்கு போவேன். இதுவும் 3 tenses forms தான் இல்லைங்களா, past tense and present tense then future tense. இது 3 சொல்கிறோம். பட் இதில் பாருங்க, go, went and will go. ஸோ இதில் go, wentக்கும் no connection at all. அதில் ஈஸியாக kick, kicked. We added ed with the main verb and we just said
kicked. But here, go is completely different from the verb went. So, kicked. ஒரு verb main verb ஓட டியோ இல்லை ஈடியோ சேர்த்து அதை வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி வேர்ப் செட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெகுலர் வேர்ப்ஸ். அந்த மாதிரி செட் ஆஃப் வேர்ப்ஸை ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதே கோ வெண்ட் இந்த வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். when we frame for past tense it is completely changed அப்படின்னா அந்த verbs வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா irregular verbs. Okay, hope you could understand. Now let's pass on to the let's see few video clippings. From that we are going to analyze what type of verb is done and அந்த verb வந்து 3 tensesலயும் எப்படி frame பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். Okay, first video clipping. In this video clipping, what does the child do? அந்த பாப்பா வந்து சாப்பிட்டு இருக்கா இல்லைங்களா? நம்மளா ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அவந்திகா. அவந்திகா eats chocolate. So now இப்போ சாப்பிட்டு இருந்தா eats. So past tense how can we frame? She ate chocolate. So அவந்திகான்னு யூஸ் பண்ணாம we know to use pronoun. Is it or not? So she ate the chocolate or she ate chocolate. She will eat chocolate. இந்த chocolate பதிலா இன்னும் நீங்க வேற வேர்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். Okay, shall we pass on to the next video clipping? Okay, in this video clipping ஒரு பையன் வந்து he is drinking something இல்லையா? So இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா tenses மாத்தி சொல்லும்போதே சப்ஜெக்டை மாத்திரம் ஆப்ஜெக்டை மாத்திரம். Shall we try? Okay. Raju drinks coffee. He drank tea. He will drink juice. Okay. So we can change the subject as we like and object too, but the same way. Past, present tense, past tense and future tense. இதுல வந்து இந்த verb என்ன verb இருக்கும்? கண்டிப்பா it is irregular verb. Okay, because drink, drank. Okay, shall we see the next video clipping? Okay, in this what a video clipping we had seen. Someone is drawing the picture. Is it or not? அந்த someoneங்கிறது யாரை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். Okay, we can take the name as Kumar. Okay, Kumar draws a picture. He drew a picture. He will draw an elephant. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். Okay. Clipping. Preeta reads a storybook. She read a novel. She will read a journal. So இங்க வந்து we can notice the verb read. மூணு tensesலயுமே I mean past tense, present tense and future tense மூணுலயுமே the same word read தான் யூஸ் பண்றோம். Same spelling R-E-A-D, but the pronunciation is different. Read, read, will read. Okay, these are all some exceptional cases. சில verbs பார்த்துட்டோம் அப்படின்னா tensesல மாறாது. I mean when we speak about past tense, the same word will be used in the past tense also as like present tense. Okay, so pronunciation here is different. Few more we can say. Cut, cut, will cut. Shut, shut, will shut. So அந்த மாதிரி verbs எல்லாமே even pronunciation கூட changes இருக்காது. But here readக்கு வந்து read, read, will read அப்படின்னு சொல்லிக்கலாம். Okay, shall we see the next video?
somebody is speaking. Okay, பேசுறாங்க. பேசுறது அப்படிங்கிறது வந்து speak அப்படிங்கிற verb நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வேற விதமா எப்படி சொல்லலாம்? tell, say, கேட்குறோம் அப்படின்னா யார்கிட்டயா ஒருத்தட்ட போய் பேசுகிறோம், ஏதோ ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ask. the same way அவங்க கிட்ட பேசும்போது பேசிட்டே இருக்கோம், அவங்க சொல்கிற பாயிண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ண முடியல, வாட் வில் டூ? வில் ஆர்கியூ. அப்போ வந்து ஆர்கியூன்னு சொல்லிக்கலாம். ஆர்கியூ. அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. கமெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறது அங்கேயும் சொல்கிறது தான். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? கமெண்ட். இன்னொன்று கமாண்ட், டூ இட் அப்படின்னு ஒருத்தரை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? கமாண்ட். ஸோ சேம் ஆக்ஷன் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வி சே. ஓகே, சே, டெல், ஆஸ்க், கமெண்ட், கமாண்ட், ஆர்கியூ, ஸ்பீக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஜஸ்ட் வில் சே த சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சே அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சே, செட், வில் சே. She says the truth. She said the lie. He will say the truth. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே it is an irregular verb. Say, said, will say. It has been completely changed. In the same way, command. Command, commanded, will command. Again, for comment, commented, will comment. ஓகே, இந்த செஷனில் பார்த்த வேர்ப்ஸ், அதனுடைய யூசேஜ், லாங்குவேஜோட அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதே போல் ஒரு செட் ஆஃப் வேர்ப்ஸ், லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வித் தமிழ் மீனிங் அண்ட் அலாங் வித் தட் பாஸ்ட் டென்ஸ் அதை பிடிஎஃப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் கோ த்ரூ இட். ஷியர் இட் வுட் பி யூஸ்ஃபுல் இஃப் யூ யூஸ் தட் இன் த லாங்குவேஜ். ஓகே, அது நிறைய இருக்கு. இட் இஸ் கவுண்ட்லெஸ். ஸோ வி ஹேவ் டிசைடட் டு கிவ் இன் கலெக்ஷன்ஸ். ஓகே, ரெஃபரன்ஸ் காப்பீஸ் தரோம். அதை கலெக்ஷன், அதாவது பார்ட் பை பார்ட் வி ஹேவ் டிசைடட் டு கிவ். பார்ட் 1 அலோன் வி கிவ். ஓகே, ஸோ அதில் ஏற்கனவே அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருந்தோம், அதுமே இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே, ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் யூஸ் இட் இன் எ லாங்குவேஜ். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். And your valuable comments are needed, and if you find this is useful, please share with your friends and others. And if you are new to us, subscribe our channel and click the bell icon so that you will receive all the notifications. Okay, stay tuned always with our channel Master Medals. Bye from Sarumati. Catch you again in the next video.